ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கோல்டு ஷாப்பிங் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, த லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் இன்னுப்பாடி ஷோரூம்லேருந்து சூப்பரான அழகழகான 4 பேங்கிள்ஸ் இருக்கும் இல்லைங்க, டெய்லி யூஸ் பேங்கிள்ஸு. அந்த பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க நான் காட்ட போகிறேன். இதில் டர்க்கி மாடல் இருக்குது, பாம்பே மாடல், கல்கட்டா மாடல், எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குதுங்க. ஃபேன்சி வேர் இருக்குது, ஃபங்க்ஷன் வேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் காட்டுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இன்றைக்கி பசங்க சப்பாத்தி பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் கிரேவி மாதிரி பண்ண சொன்னாங்க. மார்னிங்கே சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சப்பாத்தி சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது ரெடி பண்ணிட்டேன் பசங்களுக்கு. சின்ன பையன் முட்டை கேட்டால் அவனுக்கு ஒரு 4 முட்டை வறுத்து கொடுத்துட்டு 2 வச்சேன். மத்தியானத்துக்கு 2 சாப்பிட்றேன்னு வச்சுட்டேன். அப்புறமா எங்களுக்கு பூண்டு இருக்கும் இல்லைங்க, பூண்டு ஒரு 1/4 கிலோ பூண்டு கிட்ட எடுத்துக்கிட்டு அது காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு கடித்தேன். சட்டிலோவே கடித்தேன். ஏன்னா பூண்டு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இப்போ 200 விற்குது 1/4 கிலோ. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஹெல்த்துக்காக தானே. அது கடிச்சிட்டு அப்புறமா பீட்ரூட் பொரியல் செஞ்சுக்கிட்டோங்க. இதுதான் நம்மளோட மார்னிங் டிஃபனு, மத்தியானம் லஞ்ச். சரி, நம்ம இப்போ வளையல் பார்த்துடலாமா? இது ஃபஸ்ட்டு 4 செட் பேங்கிளுங்க. இது 4 பேங்கிள்ஸ் வரும். இது பாம்பே டைப் பேங்கிள்ஸு. இதில் எனாமெல் போட்டிருக்காங்க. இது எவர்கிரீன் மாடல் தான், இப்போ கூட யூஸ் பண்ணுறாங்க. நம்ம 2ஆக கேட்டாலும் கொடுப்பாங்க, 4 வளையலும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதோட வெயிட் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு ஃபேன்சி டைப்பாக இருக்குது பாருங்கள். கடா மாதிரி இருக்குது, ஜென்ஸ் போடுறாங்கல்ல கடையம், அது மாதிரி டைப்பில் இருக்குது. இதுவுமே 4 பேங்கிள்ஸ் தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 4 பேங்கிள்ஸ் காட்டுங்க சிஸ்டர்ன்னுட்டு. ஸோ எல்லா மாடல்ஸ்லும் இருக்குது. டெய்லி வேர் இருக்குது, கெட்டி பேங்கிள் இருக்குது, கம்பி பேங்கிள் இருக்குது, ப்ளஸ்ஸு இதெல்லாமே ஃபேன்சி டைப் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதோட வெயிட்டு கூட நான் மேலே மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாமே பாடி சரவணா ஸ்டோர்ஸில் தாங்க. இங்கே பாருங்கள், இதில் 2 பேங்கிள் வேறு டைப்பு, இது 2 பேங்கிள் எலிஃபென்ட் டைப்பு. ஒன்று 20 கிராம் இருக்குது, ஒன்று 24 கிராம் இருக்குது. இதெல்லாமே டெய்லி போடுற பேங்கிள்ஸ் தாங்க. ஃபங்க்ஷன் வேருக்கு போடலாம், பார்ட்டி வேருக்கு போடலாம். இந்த பேங்கிள் பாருங்கள், கேரளா டைப் பேங்கிள். இது பார்க்குறதுக்கு போலாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க மாதிரி ஒரு மாடலு. ஆனாலும் கெட்டியாக இருக்குங்க. 64 கிராம் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? ஒரு 7 பவுனோ 8 பவுனோ இருக்கும். இந்த பேங்கிள் பாருங்கள், ப்ளைனாக இருக்குது, அங்கங்கே ஃப்ளவர் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பைப்பு டைப்பு. இதுவுமே 5 பவுன் இருக்குது. 2 வளையல் போடிக்கிற மாதிரி. நீங்கள் சிங்கிள் ஒரு பேர் வேணும்னா கூட கொடுப்பாங்கங்க. இது ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் வர மாதிரி, ஃப்ளவர்ஸ் வர மாதிரி. இது ஏதாவது நம்மளுக்கு புடவுல அது மாதிரி மாட்டிக்குமான்னு பார்த்தா அது மாதிரி இல்லை. நல்லா இருந்துச்சு இந்த வளையல் கூட. இந்த வளையலுக்கு நடுவில் நம்ம ப்ளைன் வளையல் போட்டால் சூப்பராக இருக்கும் இல்லைங்க. இது எல்லாமே கெட்டியாக இருக்குது, இந்த மாடல் எல்லாமே. உள்ளே க்ளோசிங்கில் நம்ம பிளாஸ்டிக்கு வளையலும் அவங்களே போட்டு கொடுப்பாங்க, அது மாதிரி மாடல். இதுக்கு முன்னால் காட்டின இதில் எனாமல் இருக்குது, இதில் ப்ளைனாக இருக்குது. நல்லா இருக்குல்லங்க. இது ப்ளைனு பால் வரும், ப்ளைனு பால். என் தங்கச்சி கிட்ட கூட இருக்குது இந்த மாடல். இதெல்லாமே எப்போத்துலேருந்தே இருக்கிற ஒரு மாடல். தங்கத்துக்கு என்ன இருக்குதுங்க, எப்போவுமே தங்கம் தானே. இது கொஞ்சம் ப்ராடாக காட்டியிருக்கேன். இது கொஞ்சம் லைட் வெயிட், 10 கிராம் வருது. 1.25 பவுன் ஒரு வளையல் வருது. இதுவுமே 4 வளையல் தான். இந்த வளையல் பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்லங்க. நல்லா இருந்துச்சு இந்த மாடல். கையில் போட்டு பார்த்தேன், இதுவுமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே டெய்லி போட்டுக்கலாங்க. வெயிட்டு அதிகமாக இருக்கிறதுனால ரஃப் அண்ட் டஃப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக போய் இடிச்சிக்கிட்டு பெண்டுக்கிண்டு ஆக போகுதுங்க, நான் சொல்கிறேன். இதுவுமே நல்லா இருக்குது பாருங்கள், ப்ளைனாக வருது. அங்கங்கே பூ வர கிட்ட கொஞ்சம் லைட் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் வர மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருக்குது இந்த மாடலுமே. நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் 4 வளையல் போட்டிக்கணும் தங்கத்தில்ன்னுட்டு. கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது மாதிரி வடையிலெல்லாம் கையில் போட்டால் சூப்பராக இருக்கும் மாடல்ஸ். இதுவுமே நல்லா இருந்துச்சு பாருங்கள், லைட் வெயிட்டாக இருக்குது இல்லைங்க. இது டெய்லி போடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாடல் பாருங்கள், 6 பவுன் இருக்குது, ஜோடி 3 பவுன், ஜிக்ஜாக் டைப்பில் இருக்குது. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வளையல் கூட சூப்பராக இருக்கும், 2 வளையல் கையில் போட்டால். இந்த வளையல் பாருங்கள், ஒன்று ஜெல்லட் டைப்பில் இருக்குது, ஃப்ளவர் மாடல் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ப்ளைனாக இருக்குது. இது ஒன்று 20 கிராம் தான்.
எல்லாமே இருக்குங்க. எக்கச்சக்கமான பேங்கிள்ஸுங்க. ஒன்று இருக்குது ஒன்று இல்லைன்னு இல்லைங்க. உங்களுக்கு எந்த பேங்கிள் வேணும், என்ன மாடல் வேணும்னாலும் சரவணா ஸ்டோரில் இருக்குது பாடி. செம்மையான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா அங்கே போன ரெஸ்பான்ஸே நல்லா இல்லைக்கான்னுட்டு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேம்மா, நீங்கள் போங்க இன்னொரு வாட்டி. போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக யாருன்னு தெரியலங்க. அது மாதிரி யாராவது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுக்கலன்னா அங்கே சூப்பர்வைசர் இருப்பாங்கல்ல, மெரூன் ஷர்ட்டு போட்டுன்னு இருப்பாங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட போயிட்டு விஜே மம்மி சேனல் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க, இங்கே ரெஸ்பாண்ட் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வாங்கிறதுக்கு போகிறவங்க கிட்ட நல்லா ரெஸ்பாண்ட் இல்லைன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி தாங்க ஆகணும். பண்ணுங்கள், பரவாயில்ல. அவங்க கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்புறமா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் சொல்லுங்கம்மா, நாங்கள் மீட்டிங் வச்சு எல்லாருக்கிட்ட சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஜனம் ஜேன்னு இருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அவங்க எடுத்து காட்டுறதுக்கு டிலே ஆகுமா. நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் நம்மளுக்கு அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணுவாங்க என்ன இருக்குது, என்ன மாடல்ஸ்ன்னுட்டு. இல்லை அதுக்கு மேலே உங்களை ஏதாவது அதட்டுற மாதிரி பேசினாலும், கொஞ்சம் மூஞ்சி காட்டினாலும் நீங்கள் போயிட்டு அந்த சூப்பர்வைசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன் நம்ம என்ன சும்மாவை போய் வாங்க போகிறோம்? நம்மளும் காசு கொடுத்து தானே இங்கே வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். கொடுக்கலன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக நான் பேசியிருக்கேன். நீங்கள் இன்னொரு வாட்டி போனீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சேனலோட பேர் சொல்லுங்கள். இதெல்லாமே டெய்லி கம்பி மாடல் பேங்கிள்ஸ் தாங்க, கெட்டியாக இருக்கும் இல்லைங்க. இதெல்லாமே அந்த காலத்தில் அவங்களும் போடுவாங்க, இப்போவும் அவங்களுக்கு மாடல் பிடிக்கும். எனக்கு இது மாதிரி மாடல் கெட்டி மாடல் பிடிக்கும், ப்ளைனாக இருக்கிறது. இதெல்லாம் 2 டைப்பு இருக்குது பாருங்கள். இது ஒரு பேங்கிள் 3 பவுனும், அது ஒரு பேங்கிள் 3 பவுனும். இது மிரியம் வளையல்னு சொல்லுவோம், 4 வளையல். இது கெட்டியாக இருக்குங்க, கம்பி வளையல் தான், செம்மையாக இருக்குது பாருங்கள். கெட்டி டைப் பேங்கிள்ஸ். இதில் 2 மாடல் இருக்குது. ஒன்றுல ப்ளைனாக இருக்குது, ஒன்று எனாமல் வச்ச மாதிரி ஒரு மாடல். சூப்பர் இல்லைங்க. இந்த மாடல் பாருங்கள், கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. இதெல்லாமே வெயிட் கூட கொஞ்சம் கூடுதுங்க, ஒரு 7 பவுன் கிட்ட இருக்குது. இந்த ஃப்ளவர் வருது, ப்ளைனாக வருது பாருங்கள், வி ஷேப் கொடுத்த மாதிரி. இது ஜிக்ஜாக் டைப்பில் இருக்குது, ப்ளைனாக இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள். இது எவர் கிரீன் மாடலுங்க, எல்லோரும் கையில் போட்டுன்னு இருப்பாங்க. நல்லா இருக்கும், டாட்டாக இருக்கும், நல்லா இருக்குது. இதில் 2 மாடல் இருக்குது பாருங்கள், பட்டை டைப்பில் இருக்குது. இது எஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரிவர்சபிளில். நல்லா இருக்குது இந்த மாடலுமே. இது கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது, கெட்டியாக இருக்குது. ஆனாலும் இது சூப்பர். நான் 2 வளையல் வாங்க, இதில் 2 மாதிரி வளையல், அது சேம் என்னோடய பேங்கிள் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது ஒரு டைப். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃப்ளவர் ஒன்றுக்கு ஒன்றும் அட்டாச்சபிள் பண்ணிவிட்டு ப்ளைனாக கொடுத்துட்டு அதில் டாட்ஸ் கொடுத்துட்டு இந்த ஒர்க் மேன்ஷிப்கே நம்ம கொடுக்கலாம். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பாருங்கள், கொஞ்சம் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி வரும், செமி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷ் தான். ஒயிட் பாலிஷ் இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்க இதெல்லாமே. ஆனாலும் இதெல்லாமே கூட கோல்டு வளையல் தான், நல்லா இருக்கும் இந்த மாடல் எல்லாமே. இது பாருங்களேன், சைடாக ஸ்லாஷ் கொடுக்குற மாதிரி ஒரு மாடல், எஸ் டைப்பில். இது ஃபேன்சியாக இருக்கும், காலேஜ் போகிற பொண்ணுங்க, ஆஃபீஸ் போகிறவங்க போட்டிக்கலாம், நல்லா இருக்கும். சிங்கிளாக கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் ஜோடி வேணும்னா கொடுப்பாங்க. இது பாருங்கள், ஜிக்ஜாக் டைப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையான மாடல். இது நல்லா இருக்கும் இந்த மாடல். சிங்கிள் வளையல் வேணும்னா கூட இருக்குங்க, பக்கத்து செக்ஷன்லவே இருக்குது. அதான் அந்த ரோலோவே பக்கத்து இதில் இருக்குது, அதில் சிங்கிள் வளையலும் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜோடி 2 வளையல் வாங்கலாம், இல்லை 4ஆவோ 2 ஜோடியாவோ வாங்கலாம். சில பேருங்க இது மாதிரி ப்ளைனாக போட்டுக்கிறதுக்கு விரும்புவாங்க. சைடில் டாட்டாக வந்திருக்கு பாருங்கள், இதுவுமே நல்லா இருக்குது இந்த மாடலும். இந்த மாடல் பாருங்கள், இதுக்கு மேலே ஸ்லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, டாட் வந்திருக்கு.
பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸ் பேங்கிள்ஸ், எக்கச்சக்கமான பேங்கிள்ஸுங்க. என்னால் காட்ட எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் நான் பேங்கிள்ஸ் காட்டியிருக்கேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கோல்டு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி பாடி சரவணா ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பாய். டேக்